ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்யலான்னு வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான மில்க் எடுத்துக்கோங்க. நான் சும்மா ஒரு டம்ளர் தான் எடுத்திருக்கேன். பாப்பாவுக்கு பன்னீர் செஞ்சு இன்ஸ்டண்ட்டாக கொடுப்போமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறேன், அதனால் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ மில்க் வேணுமோ எடுத்துக்கிட்டு அதை பாயில் பண்ணுங்க. பாயில் பண்ணும்போது அது பொங்கும் பார்த்திங்களா, அதுக்கு பொங்குறதுக்கு முன்னாடியே லைட்டாக பபிள்ஸ் வரும் பாருங்கள், சைட்லலாம் அப்படியே கூடி. அந்த டயத்தில் கேடு, அதாவது நல்லா கெட்டியான கேடாக எடுத்துக்கோங்க. கெட்டியான கேடாக எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப புளிப்பான தயிராக இல்லாமல் நார்மலாக இருக்க தயிர் மாதிரி ரொம்ப புளிப்பாக இல்லாமல் நார்மலாக இருக்க தயிரை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப புளிப்பாக நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த புளிப்பு டேஸ்ட் அந்த பன்னீர்லேயும் இருக்குங்க, அது அவ்வளோவா நல்லா இருக்காது. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதான் சொல்கிறேன். ஸோ அது நல்ல கெட்டியான தயிர் நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். நல்லா தண்ணி கிளியராக, தண்ணியும் அப்படியே பால் தெரிஞ்சு வர்றது நல்லா கிளியராக இருக்கும். நல்லா கிளியராக அது மாதிரி தண்ணி கிளியர் ஆனதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டிடணும். நல்லா வடிகட்டிட்டு, அதாவது தண்ணி கொஞ்சோட இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா வடிகட்டிடுங்க. நல்லா கரண்டியோ இல்லை ஏதாச்சும் ஒன்று வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணி, புள்ளி கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, ஹோம்மேட் பன்னீர் ரெடி.